மதுரையில விஜய் அவர்களுடைய தாவேகா மாநாடு கூட்டமா கூடியிருக்கிறாங்க. அது ஒரு போலியான ஊடக வெளிச்சத்தால் அது பரபரப்பாக பேசப்படுகிறது. உலகத்திலேயே நடிகர்கள் நாடாள வாய்ப்புள்ள ஒரே மண் ஒரே நாடுன்னா அது தமிழ்நாடு தான். மந்தைகளை போல இந்த மக்கள் இருக்காங்க. அந்த பேராசை தான் சுயநலத்தினுடைய உச்சமா நம்ம பார்க்கிறோம். அதுல விஜய்க்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரசாந்த் கிஷோரோட இயக்கத்தில் இருந்த ஆதவர்ஜனான ஒரு அரசியல் வியாபாரி பிம்பம் போலிய கட்டமைக்கிறது. மிகப்பெரிய ஒரு 100 அடி கொடிக்கம்பத்தை போய் நிறுவுவதில் கூட அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை, எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் தான் அந்த மாநாடுகளை நடத்துகிறாங்க. முடியளவும் பற்றில்லாத ஒரு விஜயால ஒரு சொகுசு மாளிகையில் வசிக்கக்கூடிய ஒரு விஜய் பேராசைப்பட்டு முயற்சிக்கிறார். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் நிறத்துக்கு இளைஞனுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நலமா இருக்கு சார். மதுரையில விஜய் அவர்களுடைய தாவேகா மாநாடு கூட்டமா கூடியிருக்கிறாங்க. எப்படி சார் இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக நாட்டில் மாநாடு நடத்துறதுல ஒன்றும் வியப்பு ஒன்றும் இல்லை, அது இயல்பாக நடக்கிறது தான். இந்தியா பல கட்சி ஆட்சி முறையமைகளை அரசியல் முறையமைகளை கொண்டிருக்கிற ஒரு நாடு. அதில் தமிழ்நாடு இன்னும் கூடுதலான அரசியல் கட்சிகள் துவக்கப்பட்டிருக்கிற மாநிலம். அதில் மதுரையில் 2வது மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் நடத்துகிறார். இன்று பரபரப்பாக ஊடகங்களால் அது பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு நடிகர் என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிச்சம் கூடுதலாக கிடைக்கிறத நம்ம இயல்பாக பார்க்குறோம். உலகத்திலேயே நடிகர்கள் நாடாள வாய்ப்புள்ள ஒரே மண் ஒரே நாடுன்னா அது தமிழ்நாடு தான். திரையில் அவர்கள் சில போலியான பொய்யான காட்சிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உண்மை என்று கருதுகிற அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக தமிழ் சமூகம் ஒரு சில 100 ஆண்டுகளாக நம்ம பயணித்ததை பார்த்தோம். அது இப்பொழுது வரை தமிழ்நாட்டில் கோடம்பாக்கம் சாலி கிராமத்திலிருந்து நடிகர்கள் நேராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வரணும்னு விரும்பப்படுறதை பார்க்குறோம். அதில் பல பேர் அதில் நிறையா பாதிக்கப்பட்டு நிறைய இழந்தாங்க. பல நடிகர்கள் முயன்று தோற்று போனார்கள். ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா ஒரு தத்துவ இயக்கத்திலிருந்து தந்தை பெரியாரை பின்பற்றி அந்த தத்துவத்திலிருந்து வந்த பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா, அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் அம்மா. இது ஒரு வகையான ஒரு தத்துவ நீட்சி, ஒரு கருத்தியல் இயக்கத்தினுடைய நீட்சி. ஆனால் விஜய் எந்த கருத்தியலிலும் தத்துவத்திலும் தன்னை இன்று வரை ஈடுபடுத்திக் கொள்ளாத, தனியாக நடிப்புத்துறையை மட்டுமே பொருளீட்டுவதற்காக மட்டுமே இருந்த ஒரு மனிதர் ஒரு விஜய். 8 கோடி தமிழர்களில் 6 கோடி பேர் எனக்கு வாக்களிப்பார்கள். 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராகணும், எனக்கெல்லாம் நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்கிறான். அந்த அதீத பேராசை இருக்குல்ல, அந்த பேராசை தான் சுயநலத்தினுடைய உச்சமாக நம்ம பார்க்குறோம். அது நடிகர்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். அதில் விஜய்க்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த மதுரை 2வது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயினுடைய மாநாடு அது ஒரு போலியான செயற்கையான ஊடக வெளிச்சத்தால் அது பரபரப்பாக பேசப்படுகிறது. அது வாக்குகளாக மாறக்கூடாது அப்படிங்கிறத நான் தனியரசு தொடர்ந்து இவரை மட்டும் இல்லை, நான் ரஜினியை கமலை கூட கடுமையாக விமர்சித்ததும் தனியரசு தான். நடிகர்களை நாடால் அனுமதிக்க கூடாதுங்கிற முதல் முழக்கத்தை வைத்ததும் தனியரசு தான். அந்த அடிப்படையில் இப்போ தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ஒரு கருத்தியல் தெளிவில்லாத, ஒரு தத்துவ உறுதி இல்லாத, தத்துவ வேட்கை இல்லாத, அரசியல் எதிரி யார் அரசியல் நண்பன் யார் என்று பகுத்து ஆய்ந்து களத்தில் அரசியலில் இதுவரை ஈடுபடாத ஒரு சாதாரண பிழைப்புவாத நடிப்பு துறையில் இருந்த விஜய் ஒரு அரசியல் கட்சியாக தன் தலைவராக தகவமைத்துக் கொண்டு களத்துக்கு வருகிற விஜய், ஓராண்டுகள் கட்சி மாநாட்டை நடத்தி 2வது மாநாட்டை நடத்துகிற விஜய், இன்று வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடாத விஜய், லட்சக்கணக்கான தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி தொண்டர்களுக்கு தன் கருத்தை கடத்தாத விஜய், ஊடகத்தையே இதுவரை சந்திக்காத உலகத்திலேயே ஒரு தலைவர் அல்லது ஒரு அரசியல்வாதி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பிறகு கூட ஊடகத்தினரை சந்திப்பதற்கே அஞ்சுகிற ஒரு தலைவராக இருக்கிற விஜய் இந்த மாநாட்டின் மூலமாக பெரிய மாற்றத்தை எதுவும் நிகழ்த்திவிட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நடிகர்களை நாடாள அனுமதிக்க மாட்டார்கள். இந்த சமகாலத்து இளைஞர்களும் மாணவர்களும் தமிழ்நாட்டில் நம்முடைய மூதாதையர்களைப் போல திரையில் வெள்ளித்திரையில் பார்ப்பதெல்லாம் உண்மை என்று கருதிய அந்த மாயையை, பொய்யை இப்பொழுது இவர்கள் ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள் என்று தனியரசு கருதுகிறேன். ஆகவே மதுரை விஜயனுடைய மாநாடு வாக்குகளாக மாறாது. கட்டாயமாக ஒரு கருத்தியல் உறுதி பெறுகிற வரை விஜய் தோற்கடிக்கப்பட வேண்டிய நபர் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இப்பவும் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது இல்லை சார்? இவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிக்கிறாரு,
இந்த கூட்டம்லாம் வாக்கா மாறும், அது தனிச்சு போட்டிட்டா 25% 30% பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்த தோற்றம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதை நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட இயக்கத்தில் இருந்த ஆதவர்ஜனான ஒரு அரசியல் வியாபாரி, தேர்தல் வியூக வகுப்பாளர் அல்லது வியூக நிறுவனம்னு ஒரு வணிக நிறுவனங்கள் இப்பொழுது இந்தியாவில் அல்லது உலகத்தில் ஒரு அரசியலை அல்லது ஒரு ஆளுமையை, பர்சனாலிட்டியை பிம்பம் போலியாக கட்டமைக்கிறது. அதற்காக கோடிக்கணக்கான பணத்தை வாரி இறைப்பது, அதன் மூலமாக சாதாரண அப்பாவி நாட்டு மக்களை தன்வசப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற கருவி, அந்த பிரச்சார யுக்தி, அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அது இப்போ இந்த டிஜிட்டல், இந்த மாடல், இந்த ஒரு ஊடக வெளிச்சம், அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அச்சு ஊடகங்களாக இருக்கலாம், பெரிய சேட்டிலைட் சேனல்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டு அல்லது அதை வணிகத்திற்காக அவர்களுக்கு பொருள் தந்து ஒரு செயற்கையாக இந்த மாதிரியான தலைவர்களை அல்லது ஒரு அரசியல் கட்சியை, ஒரு தலைவனை காட்டுவது, போலியாக ஒரு பிம்பத்தை காட்டுவது. அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட அது பயன்பட்டு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் மோடியாக அந்த இடத்திலிருந்து விலக்க முடியாத அளவுக்கு அந்த நிறுவனங்கள் அதே முறையை கையாளுகிற போக்க பார்க்குறோம். தமிழ்நாட்டில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சி பொறுப்புகிற பொழுது இதே ஆதவர்ஜனா உட்பட பிரசாந்த் கிஷோர் உட்பட இந்த நிறுவனம் அந்த முயற்சியில் ஈடுபட்டது. உண்மையிலேயே திமுக வென்றது, தளபதி முதல்வரானால் இப்பொழுதும் அவரை தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். இந்த 2 அரசியல் கட்சிகளை, ஆட்சியாளர்களை எந்த வியூக நிறுவனம் தேர்ந்தெடுத்து இவர்களை ப்ரமோட், அதாவது மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தினார்களோ, அதே வியூக வகிப்பாளர்கள், அதே வணிக அரசியல் வியாபாரிகள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை செய்கிறத பார்க்குறேன். அப்போ தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு செயற்கையான இந்த மக்கள் திரட்சி அல்லது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வீரியமான இந்த மாநாட்டு குறித்து ஒரு விவாதம் 2-3 நாட்களாக நடக்கிறத பார்க்குறேன். நேற்றிலிருந்து இன்று வரை முன்னணி தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்கள் எல்லாம் அதை ஒரு லைவாக போடுறாங்க. அப்போ அவங்க ஒரு மாநாட்டுக்கு பந்தல்கால் நடுகிற பொழுதிலிருந்து மாநாட்டுக்கு எப்பொழுது தலைவர் வருவார் என்று அப்படி ஒரு நேரலை செய்கிற இந்த போக்கு இருக்குல்ல, இது வேற சாதாரண உழைக்கின்ற பல நூறாண்டுகளாக பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு கிடைக்காத, தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு கிடைக்காத, திராவிட பகுத்தறிவு இயக்கங்களுக்கு, சமூக சமத்துவ இயக்கங்களுக்கு கிடைக்காத, ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு கிடந்த தலித்திய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இயக்கங்களுக்கும் தலைவர்களுக்கும் கிடைக்காத வெளிச்சம் சாதாரண இந்த அப்படியே கோடிக்கணக்கில் ஊதியம் பெறுகிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு, நடிகர்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கிறது. இதை நம்பி இந்த அப்பாவி மக்கள் தனக்காக எத்தனை நூறாண்டுகள் இந்த இயக்கங்கள் போராடியதோ அந்த இயக்கங்களின் தலைவர்களினுடைய தியாகத்தை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு சொட்டு வியர்வை கூட இந்த மக்களுக்காக சிந்தாத, ஒரு பைசா இந்த மக்களுக்காக செலவு செய்யாத இது போன்ற நடிகர்கள், விஜய் போன்ற நடிகர்களை ஒரு அடுத்த முதல்வர், ஆட்சியாளர், இவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தீர்வுக்கு வரப்போகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டி களத்துக்கு அந்த மக்கள் போறதை பார்க்குறேன். மந்தைகளை போல இந்த மக்கள் இருக்காங்க. இது பக்கத்தில் கேரளாவில் இல்லை. எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கே ஒரு வார்டு உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியாது. அப்படியே ஒருத்தர் சுரேஷ் கோபி மாதிரியோ யாரோ ஒரு ஆள் இப்போ ஜெயிச்சிருக்காரு, பாஜகவில் போய் இணைந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகிறதுக்கு அது அப்போதான் சாத்தியமாகுது. ஆனால் தனியாக ஒரு கட்சி உருவாக்கி அந்த கட்சியினுடைய ஆட்சி தலைவனாகவும் அந்த கட்சி ஆட்சிக்கே தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிற போக்கு கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, மராட்டியத்தில் இல்லை, இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை. அது மட்டுமல்ல, உலகத்தின் எந்த நாட்டிலும் இல்லை, ஆப்பிரிக்காவில் கூட இல்லை, ஆதிவாசிகளாக கல்வி அறிவே இல்லாத சோமாலியாவில் கூட இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இந்த நவீன மூடர்கள், அரசியல் விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்கள் தமிழ்நாட்டில் நிரம்பி வழிகிறத பார்க்குறோம். ஆகவே அந்த அறியாமையை பயன்படுத்தி தான் இது போன்ற நடிகர்கள் வர்றாங்க. ஆகவே இந்த முறை, இந்த கூட்டம், இந்த திரட்சி, ஊடக வெளிச்சம், இவைகளை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாந்து விடக்கூடாது. இதில் என்ன கொடுமைனா, ஒரு திரைப்பட நடிகர் ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வர்றதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, நம்ம எல்லாரும் வரவேற்போம். ஆனால் அவர் ஒரு கருத்தியலை தாங்கி நின்று தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, ஏன்னா அவர் ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டுக்கு தான் அரசியல் கட்சியை துவக்கி இருக்கார். பேர்லேயே தமிழக வெற்றி கழகம்னு பெயரையும் வச்சுட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை வைத்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் பாரம்பரியம், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் தத்துவம், இந்த தமிழ்நாட்டினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி உலகத்திற்கே பொதுமறையை தந்த திருவள்ளுவர் தந்த திருக்குறளை பற்றி நிற்கின்ற அந்த கருத்தியல் வேட்கையில் இருந்தோ, அல்லது ஒரு 100 ஆண்டுகள் சாதி மதங்களை கடந்து மனிதனை அறிவு வெளிச்சத்திற்கு உந்தி தள்ளிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை போல அந்த கருத்தியலை பற்றி நின்று பயணிக்கிற அந்த வேட்கையும் இல்லாத கர்ம வீரர் காமராஜரை போல தேசத்தை நேசிப்பது, ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, மக்களாட்சியை
தனிமனித உரிமையை நேசிப்பது, எளிய வாழ்க்கையை வாழ்வது, நேர்மையான அரசு நிர்வாகத்தை தருவது போன்ற அந்த உத்தம தலைவர், பெருந்தலைவர், கர்ம வீரர் காமராஜ் ஐயாவை போல அந்த கருத்துக்களை தாங்கி வரணும் ஒரு நடிகர். நான் சொன்ன இந்த எந்த பிம்பத்துக்கும் முடியளவும் பற்றில்லாத ஒரு விஜயால, ஒரு சொகுசு மாளிகையில் வசிக்கக்கூடிய ஒரு விஜய், நான் சொன்ன எந்த தத்துவ தலைவர்களின் வாழ்க்கையை பின்பற்றாத அல்லது அதை வெளிப்படுத்தாத, அந்த கருத்திற்காக பரப்புரை செய்யாத விஜய் எதற்காக கட்சி ஆரம்பிக்கிறார், எதற்காக மாநாடு நடத்துகிறார், அந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும், ஏன் முதலமைச்சராக வேண்டும் என்கின்றதை கூட நாட்டு மக்களுக்கு தெரிவிக்காமலேயே முதல்வர் அரியணை நோக்கி ஜெயின் ஜார்ஜ் கோட்டையினுடைய அதிகார பீடத்தை, அந்த மகுடத்தை தரிப்பதற்கு பேராசைப்பட்டு முயற்சிக்கிறார். அது பிழையானது, தவறானது. தமிழ்நாட்டு மக்கள் தண்டிப்பார்கள். அப்படித்தான் தனியரசு பார்க்கிறேன். இன்று வரை, நாளைக்கு விஜய் மாறினால் தனியரசுடைய பார்வை மாறும். ஆனால் இன்று வரை விஜயால நான் சொன்ன இந்த தத்துவ தளத்திலிருந்து இயங்கல. தேசிய கருத்தில் இருக்கணும், பகுத்தறிவு கருத்தில் இருந்திருக்கணும், திராவிட தமிழ் தேசிய கருத்தில் ஏதாவது ஒன்றில் பற்றி நிற்கணும். எந்த கருத்தும் இல்லை. அப்போ வெறும் ஒரு பொதுவாக ஒரு நடிகர் திரைப்படத்தில் ஊதியம் பெறுவதற்காக கதையை தேர்வு செய்து நடிக்கிற நடிகர் தத்துவ கொள்கையை தேர்வு செய்யாமலேயே முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார் விஜய் என்பதனால் விஜயை நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம். குற்றவாளி கூண்டலை நிறுத்துகிறோம். 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களும் கட்டாயமாக இந்த அளவுகளின்படி விஜயை மதிப்பீடு செய்து தான் வாக்களிப்பார். ஆகவே அங்கே கூடுகிற கூட்டமோ ஊடக வெளிச்சமோ அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசியல் வியாபாரிகள், தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய இந்த திட்டமிட்ட ஒரு அதீத பிரச்சாரத்தை நம்பி மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள், ஏமாந்து விடக்கூடாது என்று ஜனநாயக சக்திகளாக, ஜனநாயக சக்தியின் குரலாக, தமிழ் தேசியத்தினுடைய, தமிழ் நிலத்தினுடைய இந்த மண்ணை, மொழியை உயிருக்குயிராக நேசிக்கிற தனியரசு, எங்களுடைய தத்துவ இயக்கங்களினுடைய எங்களுடைய கூட்டமைப்பு இதை கடுமையாக நாங்கள் மக்கள் மன்றத்தில் இதை தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே மக்கள் கட்டாயமாக விஜயை நிராகரிப்பார். கருத்தியல் ரீதியாக நிலையாமை இல்லைன்னு சொல்கிறீங்க சார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பெரியாருடைய போட்டோவை முன்னிலைப்படுத்துறாரு, கர்ம வீரர் காமராசர், அம்பேத்கர். இப்போ பார்த்தீங்கன்னா மாநாட்டில் எம்ஜிஆர் புதுசாக வந்திருக்காரு. கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, அவரு ஜெயிச்ச மாதிரி இவர் ஜெயிப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான புகைப்படங்களை வச்சு இவங்க கொள்கைகளை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது எப்படி தமிழ்நாட்டு மக்களை கவரும் சார்? அதான் இந்த நான் சொன்ன இந்த அரசியல் வணிகர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய இந்த தந்திரம் தான், அது சூழ்ச்சி, சதி, இதுதான் மக்களை ஏமாற்றுவது. இப்போ அம்பேத்கர் ஐயா படத்தை வச்சா அவருக்கு பின்னாடி ஒரு 20 விழுக்காடு பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளை கவர முடியும் என்பதற்காக ஒற்றை குறியீடாக ஒரு 10 ரூபாய்க்கு அவருடைய திருவுருவ படம் பொறித்த ஒரு படத்தை வாங்கி வச்சுக்கிறது, தெருவில் விற்கிறது. பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்து, திராவிட கருத்துக்களை விதைத்த, சமூக நீதி கருத்துக்களை விதைத்த தந்தை பெரியாரினுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கிறது 10 ரூபா 20 ரூபா ஆச்சு. கர்ம வீரர் காமராஜர் ஐயா என்கின்ற சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டின் எளிமைக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்குமான ஒரு குறியீடு, பொதுவான அனைத்து பிரிவு மக்களாலும் நிராகரிக்கப்பட முடியாத மகத்தான மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா படம் ஒரு 10 ரூபா 30 ரூபா. இதில் அஞ்சலை அம்மாள், ஏன்னா அவங்க அந்த சமூக ஒரு பெரும்பான்மை சமூகம், வன்னியர் சமூகத்தினுடைய அதுக்காக ஒரு அஞ்சலை அம்மா, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை அந்த ஒரு சமூக குறியீடை கொண்டு பின்னாடி நிறுத்துறது. அஞ்சலை அம்மாலே சமூக குறியீடு தான். அப்போ அப்படித்தானே அப்படி இப்போ சரியாக பட்டியலிடுறாரு. அப்போ அம்பேத்கர் ஐயாவுக்கு பின்னாடி ஒரு சமூக குறியீடு இருக்குது, ஒரு திரட்சி, அந்த மக்களை வசீகரிப்பதற்கு அல்லது ஏமாற்றுவதற்கு ஒரு அம்பேத்கர் ஐயாவுடைய படம். வன்னியர் சமூகத்தை, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை வசீகரிப்பதற்கு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு மகத்தான மாபெரும் தலைவி. அது அந்த காலத்தில் பெண்கள் அடக்குமுறைக்கும் பெண்ணடிமைத்தனத்துக்கும் கருவா இருந்த காலத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னையே தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த மகத்தான தலைவி அஞ்சலை அம்மாளை ஒரு சமூக குறியீடா விஜய் தந்திரமா காட்டுறார். பெரியார் ஒரு பகுத்தறிவாளராக காட்டுறார், சமூக சமத்துவத்துக்கான ஒரு அந்த குறியீட்டை காட்டுறார். இந்த பட்டியலிருந்து அப்படியே படிப்படியாக மாறி இப்போ நிறைவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதும் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சி இப்போவும் உயிரோடு இருக்கிறது. அது ஒரு வலிமைமிக்க மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற கட்சி. அதனுடைய நிறுவன தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவையும் அந்த மாநாட்டு முகப்பில் காட்டுறார். அப்போ தமிழ்நாட்டில் இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் இரட்டை இலை, அதற்கு வாக்களிக்கின்ற ஒரு பெரும் தொகுப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான வாக்காளர் பெருமக்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பவர்கள் தான் அதிகம். அதுவும் பல முறை வாக்களித்து பயிற்சி பெற்றவர்கள் தான் அதிகம், பழக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட குறியீட்டையும் அங்கு நிறுவி
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளையும் கவருகிற வசீகரிக்கிற ஒரு போக்கை பார்க்கும். அப்போ பிற கட்சியினின் வாக்கை அவர் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி வஞ்சித்து முறைகேடாக பெற முயற்சிக்கிறார். சமூக தலைவர்களுடைய திருவுருப்படங்களை காட்டி அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறார். ஆனால் இவர் எந்த கருத்துகளை பின்பற்றுகிறார் என்று யாராலும் யூகிக்க முடியாத அளவுக்கு மௌனமாகவே இருக்கிற விஜய் சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாக மதத்தின் பெயரால் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி குறித்தோ மோடி அமித்ஷா அரசு குறித்தோ வாய் திறக்காத விஜய் ஒரு வார்த்தை கூட ஒன்றிய பாஜக மோடி அரசுக்கு எதிராக தான் கட்சி துவக்கிய நாளிலிருந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்காத, ஒரு அறிக்கையை வெளியிடாத, வெறும் கொள்கை எதிரி மட்டுமே என்று சொல்லி மறைமுகமாக பாஜகவை எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் உருவாக்குகிற ஒரு விஜய் பாஜகவை எதிர்க்கல, அதனுடைய திட்டங்களை எதிர்க்கல. நேற்று கொண்டு வந்த ஜனநாயகத்துக்கு எதிரான கருப்பு சட்டம், முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே பதவியை பறிக்கிற சட்டம், அந்த சட்டம் குறித்து இன்னைக்கு மாநாட்டில் கூட தீர்மானம் வராது. ஒரு காலம் நம்ம நம்முடைய தமிழகத்தின் வழியாக அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் விஜயின் கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் வரலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ நான் இப்போ பேசுகிற வரை இந்த செய்தி அவர்கள் கவனத்துக்கு போகாமல் அவங்க மாநாட்டு பணியில் மும்புறமாக இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த கருப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்மானமே வராது. அப்போ இவங்க எதற்காக மாநாடு நடத்துகிறார்கள், எதற்காக இவர்கள் ஈட்டிய கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான கோடிகளில் ஈட்டி வைத்திருக்கிற இந்த பொருளை வாரி இறந்து செலவு செய்கிறார். அப்பாவி ஏழை எளிய இளைஞர்களை மாணவர்களை அங்கே திரைக்கவர்ச்சியினால் ஈர்க்கப்பட்டு அங்கே வருகை தருகிறார். நேற்று கூட ஒரு மாணவன், கல்லூரி மாணவன், அழகான மாணவன், அறிவு நிறைந்த மாணவன், சிறுவில்லிபுத்தூரில் அந்த பகுதியில் ஒரு விளம்பர பதாகையை வைத்து இறந்து போனார். பாவமாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு 100 அடி கொடிக்கம்பத்தை போய் நிறுவுறதுல கூட அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. நல்ல வேளை உயிர் சேதம் இல்லாமல் ஒரு வாகனம் சிதறிகிறத பார்க்குறோம். அப்படி ஒரு எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் தான் அந்த மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க. அப்படி பகுத்தறிவுக்கு வெளியிலிருந்து இப்போ நாம் பகுத்தறிவாளர்கள், ஆனால் பொதுவாக பார்க்குறாங்க வெளி கொடிக்கம்பம் சாயுது, இப்படியெல்லாம் ஒரு அபசோகனம் நடக்குது, மாநாட்டில் கொடிக்கம்பமே விழுந்ததை போல தமிழக வெற்றி கழகம் விழுந்து விடுமா அப்படின்னு நல்லா அச்சப்படுறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த அவருக்கு விஜய்க்கு மட்டும் அந்த தத்துவ உறுதி இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் யாருன்னு தெரியல, அவருக்கு தமிழும் பேச தெரியல, அல்லது அவருக்கு எந்த கருத்தியல் உறுதியும் இல்லாத ஒரு நெருக்கடியை பார்க்குறோம். ஆகவே இவர்கள் ஏராளமாக பொருள் செலவு செய்து ஒரு நடிகரை மீண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டின் தலைவனாக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தகவமைத்து கொண்டு வந்து அரியணையில் ஏற்றிவிட வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு எதிரான, தமிழ் மொழிக்கு எதிரான, தமிழ் இனத்துக்கு எதிரான, தமிழ் நிலத்துக்கு எதிரான எல்லா வகைகளிலும் இந்த மண்ணை சுரண்டி ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இப்பொழுதும் ஒரு நடிகனுக்கு பின்னால் நின்று கொண்டு நாட்டை, அதிகாரத்தை அவர்களிடம் தந்துவிட்டு மீண்டும் இந்த நாட்டை ஒரு தரிசு நிலமாக, அரசியலின் சுரண்டலுக்கான ஒரு வேட்டைக்காடாக தமிழ் நிலத்தை, தமிழர்களின் நாட்டை, தாயகத்தை மாற்றுவதற்கு விஜய் முன்னிறுத்துகிறார் என்கின்ற குற்றச்சாட்டை நான் உறுதியாக தனியரசு பதிவு செய்கிறேன். ஆகவே அந்த மாநாட்டில் எப்படிப்பட்ட பிம்பத்தை செயற்கையாக உருவாக்கினாலும் என் தாய் தமிழ்நாட்டின் வாக்காளர் பெருமக்கள் துணிந்து எதிர்த்து நின்று முறியடிப்பார். இன்னொரு பக்கம் இந்த அதிமுக தாவேகா ரொம்ப நாளாவே ஒரு ரகசிய டீலிங் போயிட்டு இருக்கிறதாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரும் இவரை விமர்சிக்கிறது கிடையாது, இவரும் அவரை விமர்சிக்க கிடையாது. இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்கிறார் பிரச்சாரத்தில் இபிஎஸ் அவர்கள். நேத்தெல்லாம் கட்சி தொடங்குனாங்க அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தி குறிப்பிடுறாரு. இது என்ன போக்கு சார்? இதையும் தனியரசு தான் சொன்னேன். கடுமையாக இந்த 2-3 நாட்கள் ஊடக விவாதங்களில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவரின் திருவுருவப் படங்களை தாங்கி நின்று சுவரொட்டிகளை ஒட்டி ஒரு அதிமுகவினுடைய ஒரு நிழல் அதிமுகவை போல தமிழக வெற்றி கழகத்தை நடத்துகிறாங்க, ஒரு பிரதியை போல நடத்துகிறத பார்க்குறோம். இதெல்லாம் அதிமுக கண்டிக்கணும். அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சாரத்தில் முன்னணி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, அல்லது அந்த அறிக்கையிலாம் பார்க்குறோம். அது ஒரு மாற்று அல்ல. அப்படி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக 2026 தேர்தலில் அதற்கு மாற்றாக அல்லது எதிர்கட்சியாக இல்லை, அதனுடைய முதன்மை கட்சியாக தமிழ்நாட்டில் 2026 நாங்கள் தான் இருக்க போகிறோம்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகத்தை கூட விமர்சிக்க தயங்குகிற எடப்பாடி அதிமுகவினுடைய நிறுவன குறியீடு புரட்சி தலைவர் அவரையே பயன்படுத்துகிற தமிழக வெற்றி கழகத்தை பற்றி விமர்சிக்காமல் இருப்பது பெரும் தாழ்வுன்னு நான் கடுமையாக விமர்சித்தேன். நேற்று கூட விமர்சனம் பண்ணேன். அதை இன்னும் இப்போ சமீபத்தில் இந்த நேற்று இன்று அப்பவும் மென்மையாக அப்படி அதை அவரை சொல்லி நம்முடைய தலைவர்களை கூட அங்கே அவர்கள் பயன்படுத்தி தான் அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு மென்மையாக அவருடைய அதை ஒரு நட்பு செய்தியாக தான் பார்க்குறேன். நட்பு செய்தியாக தான் கொண்டு போகிறார். கண்டனமாக இல்லை. அதனால் பிரேமலதா அம்மா விஜயகாந்தனுடைய அந்த கேப்டனுடைய பிறந்த நல்லது மாநாட்டுக்கு திட்டமிட்டார் விஜய். அப்போ தமிழக வெற்றி கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய விஜயகாந்த் ஐயாவுடைய ஆதரவையும் அவருடைய வாக்கை வசூலிப்பதற்கு திட்டமிட்டார். நல்ல வேளை அந்நியார் கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதில் முழுமையாக விலகி இருந்த விஜய் ஒரு இடத்துல ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன்னு அந்நியார் பேசுகிறத பார்த்தேன். அப்போ அவங்க கூட கண்டிக்கிறாங்க.
ஆனால் எடப்பாடி கண்டிக்க மறுக்கிறார். இதில் என்ன சிக்கல்னா, பாஜக அண்ணாமலை இந்த மாநாட்டை விஜயை வாழ்த்துறார், எடப்பாடி இந்த மாநாட்டை நேரடியாகவோ மறைமுகமாக ஆதரிக்கிறார். விஜய் அதிமுகவை விமர்சிக்கலை, பாஜகவை விமர்சிக்கலை. அப்போ வந்து பாஜகவினுடைய இப்போ ஏபி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. இப்போ பாஜகவினுடைய ஏ டீம் ஏடிஎம்கேனா பாஜகவினுடைய பி டீமா விஜய் தமிழக வெற்றி கழகத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் வீழ்த்த வேண்டும் என்பதற்கு இவர்களிடத்தில் எந்த விளக்கமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்தந்த காரணங்களுக்காக இந்த அரசை நான் வீழ்த்துகிறேன்னு சொன்னால் வெறும் ஊழலை சொல்கிறாங்க. வெறும் குடும்ப ஆட்சி என்கின்ற இந்த 2 அறிவுக்கு பொருந்தாத வாதத்தை முன்வைத்துவிட்டு கருத்தியல் ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ திராவிட முன்னேற்ற கழக அரசின் திட்டங்கள் மூலமாகவோ இவர்கள் இந்த அரசை நான் அப்புறப்படுத்த முயற்சிக்கிறேன், நாட்டு மக்களை ஆதரவு தருங்கன்னு ஒரு இடத்துல கூட எடப்பாடியால் பேச முடியல, விஜயால் பேச முடியல, பாஜகவால் பேச முடியல. 3 பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தை தவிர இவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே இவர்கள் 3 பேரும் ஒரு கூட்டாளிகள். 3 பேருமே தமிழ் தேசிய திராவிட இயக்க கருத்தியலுக்கு தத்துவத்துக்கு எதிரானவர். அப்போ திராவிட கருத்தியலை ஒழிப்பது பாஜகவினுடைய மூல முயற்சி, அது மூல விருப்பம். அது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக நேரடியாக மோதி முடியலை. அப்போ அதிமுகவை அது ஒரு கருவியாக பயன்படுத்தியது. அதை பல துண்டுகளாக பிரித்தது. சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ் துண்டுகளாக பிரித்து பிறகும் கூட பாஜக ஓரளவு வலிமை பெற்று அதிமுகவின் ஆதரவை பாஜகவின் பக்கம் திசை மாற்றியது. எடப்பாடி அதிமுக பாஜக ஒன்றுபட்ட பிறகும் கூட அதிமுகவை வீழ்த்துவதற்கு முடியாதுங்கிற நெருக்கடியில் தான் ஒரு நடிகரை விஜயை, ரஜினியை அவர்கள் எவ்வளோ முயன்றார்கள். அவர் உடல் நலன் கருதி அல்லது ஒரு மிக மூத்த அரசியல் சமூக பார்வையாளர்கிறதுனால நம்மால் வந்து இந்த கருத்தியலை ஊடுருவி சிதைத்து பாஜகவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சதிக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது என்பதில் ரஜினி திட்டமிட்டு விலகி கொண்டார். ஆனால் அந்த சூழ்ச்சிக்கும் அந்த 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 முயற்சிக்கு பாஜகவின் கருவையாக விஜய் ஏவப்பட்டிருக்கிறார். விஜய் பாதுகாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுகிறார். விஜய் ஒய் பிரிவு வரைக்கும் தந்து கோவை விமான நிலையத்தில் இந்தியாவினுடைய எந்த விமான நிலையத்திலையும் ஒரு எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாநாட்டு திடலை போல விமான நிலையத்தையே நீங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு கோவை நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது உள்ளே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை உள்ளே இறக்கி, தொண்டர்களை இறக்கி எல்லா இடத்துலையும் சகட்டு மேனை சேதப்படுத்துகிற பொழுது கூட ஒரே ஒரு வழக்கு கூட இல்லாமல் பத்திரமா விஜயை அங்கிருந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. 13 மணி நேரம் ஊர்வலம் நடக்குது. 13 மணி நேரம் 13 கிலோமீட்டர் அங்கே ரோடு ஷோ நடத்துகிறாங்க. 2 அரசாங்கமும் அதை பாதுகாக்குது. திராவிட முன்னேற்ற கழகமே அதை தடுத்துருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகமே அது வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் வழக்கு போடலை. எங்கள் தம்பிகள் மாவீரன் தீரன் சின்னமலையினுடைய விழாவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் போனதுக்கே இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க 10 வாகனத்தின் மேலே. ஆனால் நாடு முழுக்க விஜய் ஊர்வலம் நடத்துகிறாரு, நாடு முழுக்க எடப்பாடி ஊர்வலம் நடத்துகிறாரு. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு வழக்கு கூட போடலை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகமே பயந்து, இதே எங்கள் அம்மா புரட்சி தலைவர் இருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். ஆனால் இன்றைக்கி விஜய் இவ்வளவு தாராளமாக கட்சி ஆரம்பித்து 2000 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படின்னு பெரிய பெரிய மைதானங்களை இப்போ தந்து இந்தியாவிலேயே உள்துறை அமைச்சர் நாளைக்கு நெல்லைக்கு வர்றதா சொல்கிறாங்க. அது இன்றைக்கி செய்தி ஆகலை. இன்றைக்கி நாட்டினுடைய முதல் அமைச்சர் ரஹ்மான் கான் எவ்வளவு பெரிய திராவிட கருத்தியலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டக்கல்லூரி மாணவ பருவத்திலிருந்து உயிர் பிரிகிற வரை உழைத்தவருடைய 5 நூல்களை முதலமைச்சர் இன்னைக்கு வெளியிட்டு இப்போ காலையில் 10 மணி 11 மணிக்கு வெளியிடுறார். அந்த செய்தி கூட சும்மா ஒரு முதலமைச்சருடைய 5 நிமிட செய்தி மட்டும் போட்டுட்டு 24 மணி நேரமும் அங்கே மாநாட்டு திடலில் மைதானத்தை காரையும் காட்டுற ஒரு மோசமான போக்கை பார்க்குறேன். ஆகவே இந்த போக்கு இருக்குல்ல, அப்போ இது வந்து இன்னைக்கு விஜயனுடைய பாஜகனுடைய கருவியாகவும் விஜய் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு இவர்களாம் அமைப்பாக திரள்றாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பாக திரளுதான்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வீரியத்தை இப்பொழுது இழந்து நிற்கிறதை பார்க்குறேன். இந்த கூட்டாக இணைந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசினுடைய ஒரு பாரிய வீரியமான இந்த பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் அந்த அரசுக்கு எதிராக, தத்துவத்துக்கு எதிராக அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. திமுகவின் மீதும் அந்த கோட்பாட்டின் மீதும் அரசின் மீதும் தாக்குதலை நடத்துகிறாங்க. அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக தன் அணியை கட்டி அமைக்கிறதானா இல்லை. ஆகவே திமுக எச்சரிக்கையாக இருக்கும், இந்த அரசு எச்சரிக்கையாக இருக்கும். விஜயையோ அல்லது இவர்களையெல்லாம் சுதந்திரமாக நீங்கள் நடமாட அனுமதிப்பது, சுதந்திரமாக இவர்களை வளர்த்தெடுப்பதற்கு துணை போனால் திமுக தோற்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த தத்துவம் தோற்பது மனித குலத்துக்கு எதிரானது, அந்த தத்துவம் தோற்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, அந்த தத்துவம் தோற்பது
மனிதனை பிற்போக்கு தளத்துக்கு இழுத்து சென்று தமிழ் சமூகம் ஒரு பாசிச ஒரு மதவாத சர்வாதிகாரம் ஆட்சிக்கு கீழே வரக்கூடாதுங்கிறதுனால அந்த வேதனையில் நம்ம தனியரசு தொடர்ந்து பயணிக்கிறோம். அதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் சமூகம் ஆதரிக்கிறது, அந்த அணியை ஆதரிக்கிறது. தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழருக்கும் பார்வையாளர்களுக்கு வணக்கம்.